துணிச்சல். வாழ்க்கையில் மனுஷங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் சோகம். ஆனால் விரும்பியோ விரும்பாமலோ நம்ம அந்த சோகத்தை சந்திச்சு தான் ஆகணும். அப்படியான ஒரு சம்பவம் தான் இன்றைக்கி நான் வந்தது ஒரு மரண வீட்டுக்கு. இருந்தாலும் நம்ம இந்த பெண்கள் சம்மந்தமான அடக்குமுறை சம்மந்தமாக எவ்வளவோ பேசுகிறோம். ஒவ்வொரு வீடுகள்லையும், ஒவ்வொரு கிராமங்களையும், ஒவ்வொரு பாடசாலைகளையும், ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களையும் இப்படி சொல்லிக்கிட்டே போனோம். ஒவ்வொரு நாட்டிலையும், ஒவ்வொரு தொலைக்காட்சியிலையும், ஒரு யூடியூப்லையும் இப்படி பேசுகிறது நிறைய பேர் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் நடைமுறையில் எப்படி அதை சாத்தியப்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. யாராவது ஒருத்தர் துணிஞ்சு சரி இதை இல்லாமல் அளிப்போம் அப்படின்னு போயிருக்கோமா? போனால் எவ்வளவு சவாலை சந்திக்கணும். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி நான் வந்தது இந்த பறக்கடுவை ரத்னபுர பிரதேசத்தில் இருக்க ஒரு மரண வீடு. இருந்தாலும் அங்கே நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பெண் மரண சடங்குகளை செய்கிறாங்க. என்ன துணிச்சல்! அந்த கிராமமே அவங்களுக்கு சேர்ந்து ஒத்துழைப்பு வழங்குறாங்க. இது கிராமத்தில் உள்ளவர்களுடைய இயலாமையா? ஒவ்வொருத்தரும் பேசிக்கிற விஷயங்கள் வெவ்வேறுனதாக இருந்தது. ஐயோ என்ன அவங்கள செய்ய விட்றாங்க, அந்த பொம்பளால் போகலாமா அப்படின்லாம் பேசிக்கிட்டாங்க. அவ்வப்போது காதில் கேட்டுக்கிச்சு. ஆனாலும் கூட இதெல்லாமே வெளியிலேருந்து வந்தவங்க பேசின விஷயம். அந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு அப்படி ஒரு வேறுபாடு தெரியவே இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்ச சமய சடங்குகளை, கிரியைகளை ரொம்ப அற்புதமாக செஞ்சாங்க. அவ்வளவும் ஃபேஸ் பண்ணாங்க. சாதாரணமாக ஒரு ஈவெண்ட் கூட வேணாம், ஒரு கடைக்கு போயிட்டு வந்தால் பாருன்னு சொன்னாலே நமக்கு ஒரு பெரிய லிஸ்ட் வேணும். என்ன சாமான் வாங்கணும், எப்போ வாங்கணும், மறந்துட்டு வந்துடுவோம், அப்படி நிறைய சிக்கல்கள் இருக்கும். ஆனால் சமய சடங்குகள் அப்படி இல்லை. வந்திருக்கிற மூத்தவங்க மத்தியில் நின்று செய்யணும். அதை எல்லாம் பேரும் கவனிப்பாங்க. முன்ன மாதிரி இல்லை. இப்போ வெளிநாட்டில் உள்ளவங்க பார்ப்பாங்க, வீடியோ பண்ணி காட்டுறோம், நிறைய சோஷியல் மீடியாவில் போடுறோம். இப்படிலாம் சவால் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ தான் செய்ய வேண்டிய கடமையை ரொம்ப அற்புதமாக செய்கிறாங்க. எனவே பெண்களாக நாங்கள் ஒரு 3-4 பேரை பார்த்தோம். அந்த பாடமாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த தாண்டியும் அந்த சமயக்கிரியில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன துணிச்சல்! பெண் அடக்குமுறை சாவு வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஊர்களில் நடக்கிற ஒவ்வொரு சடங்குகளும் மிக முக்கியமான சாட்சி. இதை யாருமே என்றைக்கும் மறந்துடக்கூடாது. பேசுகிறது சர்ச்சைக்குரிய விஷயமா இருந்தாலும் பேசப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உடன்கட்டை ஏறுதல், மறுமணம் தடுத்தல், இப்படிலாம் பல அடக்குமுறைகள் இருக்குது. இதிலிருந்து வெளியே வாரதுக்கான ஒரு வழி அவங்க எடுத்து வைக்கிற ஒரு முதல் அடிதான். அதற்கான நல்ல உதாரணம் இந்த நிகழ்வு.